வணக்கம். 2024 லோக்சபா தேர்தலில் பாஜக மிக மோசமாக செயல்பட்ட நிலையில் அந்த கட்சிக்கு எதிராக கடுமையான சில விஷயங்கள் நடந்து வருகிறது. முக்கியமாக பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா மற்றும் அமித்ஷா ஆகியோருக்கும் கடுமையான பிரஷர் கொடுக்கப்படுகிறதாம். 2024 லோக்சபா தேர்தலில் 400 இடங்களில் வெல்லும் என்று பாஜக முதலில் டார்கெட் வைத்திருந்தது. முக்கியமாக 400 இடங்களை வென்றால் பாஜக அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றும் என்றெல்லாம் வாதங்கள் வைக்கப்பட்டது. பின்பு 400 இடங்கள் கிடைக்காது என்பது தெரிந்தவுடன் அடுத்ததாக 370 இடங்களில் வெல்வோம் என்று இலக்கு வைத்தது. சட்டப்பிரிவு 370 நீக்கியதை ஒப்பிட்டு இந்த இலக்கை பாஜக நிர்ணயம் செய்தது. ஆனால் அதற்கும் வாய்ப்பில்லை என்று பாஜக பின்னர் புரிந்து கொண்டது. இப்படிப்பட்ட நிலையில் 2024 லோக்சபா தேர்தலில் 292 தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது. பாஜக தனியாக 240 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி 97 இடங்களில் வென்றுள்ளது. இந்திய கூட்டணி மொத்தமாக 234 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. இதையடுத்து 2024 லோக்சபா தேர்தலில் பாஜக மிக மோசமாக செயல்பட்ட நிலையில் அந்த கட்சிக்கு எதிராக கடுமையான சில பிரஷர் வைக்கப்பட்டு வருகிறதாம். முக்கியமாக பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா மற்றும் அமித்ஷா ஆகியோருக்கும் கடுமையான பிரஷர் கொடுக்கப்படுகிறதாம். அதன்படி பஞ்சாபில் பாஜக 0 எடுத்துள்ளது. அதே போல் மேற்கு வங்கத்திலும் சரியாக செயல்படவில்லை. தமிழ்நாட்டிலும் 0 எடுத்துள்ளது. இதனால் இந்த 3 மாநிலங்களில் பாஜக தோல்வி காரணமாக மாநில தலைவர்களை மாற்றும் எண்ணம் டெல்லி பாஜகவிற்கு உள்ளதாம். அண்ணாமலை உட்பட பலருக்கு ராஜினாமா நெருக்கடி கொடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதை திசை திருப்பவே அண்ணாமலை 2026 முதல்வர் என்று பேச தொடங்கியிருக்கிறார். இந்த நிலையில்தான் அண்ணாமலை உட்பட பலரின் பதவி காலியாகலாம் என்கிறார்கள். அதோடு இல்லாமல் ஜே.பி. நட்டாவின் பதவிக்கும் சிக்கல் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது.